ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் முழுமையான பக்தியுடனும் அன்னையிடம் சரணடைந்த மனநிலையில் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளும் தங்களின் அன்பால் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர்ந்திருக்கிறோம். தாயே, நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த அனுபவம் மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்களை தகுதியுடையவர்களாகவும் வலிமையுடையவர்களாகவும் தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் இன்றைய தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான தியான நிலையை உணர்வதற்கு தாங்களே அருள் புரிந்து அனுமதியும் தர வேண்டும் அம்மா. நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். 3 महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரத்தில் வைத்திருக்கலாம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து தேவையற்ற எதிர்மறை தீய குணங்களை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிறைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே,
தயவு செய்து எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து எங்களுள் எப்பொழுதும் சம நிலை நிலைத்திருப்பதற்கும் அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. நமது கவனத்தை இப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायु
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृग्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களை ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தூய்மையான விருப்பத்தை நிலைநிறுத்துபவராவீர். ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் பணிவையும் இரக்கத்தையும் அன்பையும் நிலைநிறுத்துபவராவீர். எங்கள் செயல்களுக்குரிய வேகத்தையும் தாங்களே அளிப்பவர். தாயின் தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் நாடியில் அமைதியான ஆனந்த நிலையை உணர்கிறோம்.
அதே நிலையில் நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு நமது கவனத்தை கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவி. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுள் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் திறனையும் விவேகத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களில் சரியான வழிகாட்டுதலை காட்டி எங்களின் சரியான செயல்களுக்கு சக்தியை தருகிறீர்கள். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் அமைதியையும் அதனால் ஆனந்தத்தையும் உணர்கிறோம் அம்மா. அதே நிலையை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. கவனம் மெதுவாக நம்முடைய மத்திய நாடியான சுழுமுனை நாடிக்கு நமது கவனத்தை கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவி. எங்களின் இடா நாடியும் பிங்களா நாடியும் தங்களின் திருப்பாதங்களில் சரணடையும் பொழுது நாங்கள் முழுமையான நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. அந்த நிலை எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, ஸ்ரீ புத்தியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான தெய்வீகத்தின் நுண்ணறிவை புரிந்து கொண்டு பாகுபாடு அறியும் திறனை தருகிறீர்கள்.
தாயே, ஸ்ரீ மகத் அகங்காராவாக இருக்கும் தாங்கள் தெய்வீகத்தின் அகங்காரத்தை உணர்த்துபவராவீர். ஸ்ரீ சூரியவாக இருக்கும் தாங்கள் எங்களின் சூரிய நாடியை நிலைப்படுத்துகிறீர்கள். தாயே, ஸ்ரீ சந்திரராக இருக்கும் தாங்கள் எங்களின் சந்திர நாடியை நிலைப்படுத்துகிறீர்கள். தாயே, ஸ்ரீ ஆகாச தத்துவ சுவாமினியாக இருக்கும் தாங்கள் ஆகாய தத்துவத்தின் ஆசனாவீர். அதன் மூலம் எங்களுக்கு ஒளியை உணர்த்துகிறீர்கள். ஸ்ரீ வாயு தத்துவ சுவாமினியாக இருக்கும் தாங்கள் காற்று தத்துவத்தின் ஆசனாவீர். எங்களுக்குள் ஒளி மற்றும் தொடு உணர்வை உணர்த்துபவராவீர். ஸ்ரீ தேஜஸ் தத்துவ சுவாமினியாக இருக்கும் தாங்கள் ஒளியின் தத்துவத்தின் ஆசனாவீர். எங்களுக்கு ஒளி, தொடு உணர்வு மற்றும் வடிவத்தை உணர்த்துபவராவீர். ஸ்ரீ ஆப தத்துவ சுவாமினியாக இருக்கும் தாங்கள் நீர் தத்துவத்தின் ஆசனாவீர். ஒளி, தொடு உணர்வு, வடிவம் மற்றும் சுவையை உணர்த்துபவராவீர். பிரித்தி தத்துவ சுவாமினியாக இருக்கும் தாங்கள் அன்னை பூமி தத்துவத்தின் ஆசனாவீர். ஒளி, தொடு உணர்வு, வடிவம், சுவை மற்றும் மனத்தை உணர்த்துபவராவீர். ஸ்ரீ ஆகாச தத்துவ ஈஸ்வரியாக இருக்கும் தாங்கள் ஆகாசத்தின் தேவதையாவீர். அனில தத்துவ ஈஸ்வரியாக இருக்கும் தாங்கள் காற்று மூலகத்தின் தேவதையாவீர். ஸ்ரீ தேஜா தத்துவ ஈஸ்வரியாக இருக்கும் தாங்கள் நெருப்பு மூலகத்தின் தேவதையாவீர். ஸ்ரீ ஜல தத்துவ ஈஸ்வரியாக இருக்கும் தாங்கள் நீர் மூலகத்தின் தேவதையாவீர். ஸ்ரீ பூமி தத்துவ ஈஸ்வரியாக இருக்கும் தாங்கள் நில மூலகத்தின் தேவதையாவீர். ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பாவாக இருக்கும் தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் முழுமையாக தங்களுள் உள்ளடக்கியவராவீர். ஸ்ரீ பஞ்ச தன்மாத்ராவாக இருக்கும் தாங்கள் 5 நுட்பமான மூலகங்களை கொண்டிருப்பவராவீர். ஸ்ரீ பஞ்சபூதமாக இருக்கும் தாங்கள் 5 பூத தத்துவங்களை உள்ளடக்கியவராவீர். ஸ்ரீ விஸ்வாவாக இருக்கும் தாங்கள் பிரபஞ்சம் விழித்திருக்கும் நிலையில் விழிப்புணர்வை நிலைநிறுத்துபவராவீர். ஸ்ரீ தேஜாஸ்மிதாவாக இருக்கும் தாங்கள் அனைத்து வாழ்க்கையின் ஆற்றலின் சாராம்சமாவீர். தாயே, ஸ்ரீ பிருத்னி ஆத்மிவாக இருக்கும் தாங்கள் அனைத்து நுண்ணறிவின் சாராம்சமும் தாங்களே ஆவீர். தாயே, ஸ்ரீ துரியாவாக இருக்கும் தாங்கள் தியானத்தின் 4வது நிலையான தெய்வீகத்தோடு ஒன்றிணைதல் நிலையை எங்களுள் நிலைநிறுத்துபவராவீர். அனைத்துமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து எங்களை சஹஜ யோகிகளாக நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். தாயே, எங்களின் இந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலையாக நிலைத்திருந்து நாங்கள் தெய்வீகத்தோடு எப்பொழுதும் ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை முழுமையாக நமது நடு நாடியில் நிலைநிறுத்தி ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் மெதுவாக மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். மெதுவாக சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சகசிரார சக்கரம், தாய் எங்கும் வியாபித்திருக்கும் தங்களின் அன்பு தத்துவமான தெய்வீக நுண்ணதிர்வுகள், தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் சகசிரார சக்கரத்தில் உணர்கிறோம் அம்மா. எங்களுக்கான இந்த அமைதி நிலையை தந்ததற்கும், எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஆழமான அந்த அமைதியான ஆனந்த நிலையை உணர்வதற்கும் அனுமதி அளித்து எங்களை தியானத்தினுள் நிலை நிறுத்தியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், எப்பொழுதும் நாங்கள் இதே நிலையில் இருந்து எங்களின் வாழ்க்கை செயல்களை கொண்டு செல்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களை நிலைநிறுத்துங்கள். எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருந்து எங்களின் செயல்களில் செய்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே தியான நிலையிலிருந்து ஸ்ரீ மதுராஷ்டகத்தை கேட்டு ஆழ்நிலை தியான நிலையில் நிலைத்திருக்கலாம். अधरं
वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
நமது அமைதியான இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி. 1998 குரு பூஜையில் அன்னையார் ஆற்றிய சொற்பொழிவின் தொடர்ச்சியை கேட்கலாம். I was surprised that they themselves being Indians, how are they immediately telling me about the India? And many things I have come to know about these countries through the Sahajogis only. When the Sahajogis tell me, I am amazed that they are not identified with their country, they are not identified with anyone, even their own family they are not identified. If they find something wrong, they will tell me, Mother, my father is like that, my mother is like that. That is how you get detached. When you start seeing and not identified. If you are not identified with all these things, then you become a free person. You have the freedom. You become a person who is not attached to anyone because he is your father or she is your mother or a sister or anyone. This attachment is a very dangerous one also. With the family attachment, we have lost many Sahajogis. Because their family was funny, they got lost. They couldn't get out of it. We don't say that you detach yourself from family or get out of it. But in a subtle way, you should understand what are they up to and what they are doing. All these subtle understanding about everyone doesn't give you any right also to criticize them. You should see for yourself what's wrong with you. You know, all these subtleties you criticize that such a person is such a person is such. But you also have the same problems with you. That's why you get detachment only possibly through this introspection, through the mirror of your spirit. So the spiritual life is very important to a person than anything else on this earth. Because such a person has been seeking. He has been seeking the truth. He has been seeking the reality. And once you know the reality, you don't want to cling on to something which is not reality. You want to be a person who is above all these things, that you can see all these things. And that is how you can save others who are getting drowned into the ocean of darkness, into the ocean of misidentification. Only when you are above this. But mostly what happens is this, that you are identified. You are identified, how can I do it, how can I say? The countries where Sahaja has spread, where there have been people who are not identified with those countries and think that they have to help all these countrymen to come up, to join. For that, tremendous patience and love is necessary. As you know, this cosmic power, as they call it, which they say I am the source, actually it is the power of love, of divine love, of pure love. And such a love doesn't demand anything, doesn't want anything, but it acts, it works. For example, if you love somebody, you would not like to do something to displease that person. Of course, there are some such yogis who do things which I really don't like, but I never show. I just keep quiet. But normally, if a person has love for someone, you wouldn't do anything to displease or to trouble that person or in any way hurt. Without that development within you, you cannot become collective. In collectivity, what happens that you feel for others. You understand others. You may not show off, but you do inside yourself, you know. Supposing somebody has done lots of funny things with you, doesn't matter. But gradually you will see he will change, gradually he will become better because he'll realize that whatever he has been doing has not been a correct thing to do. He will not only feel guilty, that's not the way, but he will say, I should correct
Why did I do like this? I should not have done. Gradually he will improve, but for that you should have a great sense of forgiveness, great sense of understanding. Under circumstances, people also misbehave because they have had no training how to be all right, how to be humble, they misbehave. Because in their culture perhaps there is nothing but just anger and arrogance is regarded something great. Also they misbehave. Sometimes they come from such families where only arrogance is taught. So you can't help. Such people are to be forgiven again and again and see that they change. Because I have a faith that all human beings can be made into beautiful flowers of fragrance, all the human beings. But I know there are some difficult ones. Why? Because they don't want. If they don't want, if they don't have the pure desire, you cannot force it on them. So forget. They are difficult people, forget about them. But those who want, those who have a great desire, which is absolutely pure desire, not for money, not for position, not for anything else, but for achieving a great state of spirituality, such people are to be helped at any cost. I know some of them have gone to very wrong gurus and they have suffered. They have a bad agya, they have all kinds of things. Doesn't matter. You should try to help them. If they can listen to you, if they can understand what you are telling them, I am sure it would work. It is worked out so much, as you can see now, that in the foreign countries where I was just an Indian, how people have taken to it, how they have understood me and how they have become Sahajogis of such a great value and level. We never had so many saints in the olden days, never. Only one saint would be born and he would be tortured. There were not so many to help each other and to protect each other. So collectivity is to be learnt very well. How to be collective, how to be nice to each other. Because later on when you become the guru, when you have to guide the people, you will know what are the problems of the collectivity are. Also you will know how to overcome that, how to make collectivity perfect. And once you learn that thing, you will be amazed that you have mastered the art of being a guru. I would like to see so many of you becoming a real guru, real masters, not only in your jobs, in your talents, but in your own life. People should say that such and such person is a real guru. For that, as I said, you must learn obedience, complete obedience. Should not question the guru. Whatever is told to you must do. Though in Sahaja I do not say that. Today is the first time I am saying it, because I find so many of you fall a little short of becoming perfect. You don't have to sacrifice anything, I have told you. You don't have to give up anything. You don't have to give up your families or anything and do odd things just to show that you are perfect. But it's something, a state within yourself which you have to establish, where you become extremely humble, obedient, and you will be glowing with this light, I am sure. Once you understand the importance, then you will dedicate yourself to become a personality of a rare quality. It's very difficult, as people something say, but I think the easiest thing to be, because that's the most comfortable way of living in life. No use fighting, no use quarreling, nobody trying to show off and all that. The care of everyone, the suggestion of care is very much satisfying for others. Little care here and there. People like it, and that only comes from a very noble soul.
who bothers about small, small things, about whatever others need. It's not for your own advancement. It's not for your own sort of leadership, whatever we call, or for your own positions. Then you are falling short. But it's for your own ascent, for your higher life, that you give up all these ideas of leadership and this and that. It's absurd the way sometimes I find some Sahajogis are so anxious to assert themselves as leaders. It's not correct. So many times I have explained to you that your own development, your own correction, your own position in Sahaja Yoga will say what you are. Whatever others may say doesn't matter. What you say about yourself, truly, truthfully, is the reality. And you must face yourself all the time. I would say especially for the ladies, because I am a woman and I have worked very hard all these years. And as a woman, I must tell that all the ladies should try, because they always say we are Shaktis. But in their life, I don't see there's any work done as Shaktis. Only they're sort of dependents all the time on Sahaja Yoga. They have to stand up in their own freedom. They have to be independent, and they should have right ideas about everything. I'm sure if the ladies come up that way, our Sahaja Yoga will spread very much. Men are working much more for Sahaja Yoga than women are. I can understand, because they have families, they have children, this thing. But the most important thing is that once you take to active Sahaja Yoga, then your children also come up well. The family is also looked after. After all, there is this divine power which looks after all of you. You must believe that this divine power thinks, understands, it organizes, above all it loves you. This divine power has to be understood, that it is now your own, and that you are in the realm of this divine power, where you won't have any problems whatsoever. If you leave things to the divine power, it will all work out. As you know about this scientist who found out about me, I have to just say that he asked me that, how is it these so many hearts are made here? I said, people were singing the song, sitting in the heart of the universe. So these many hearts have come up. But he said, still, does this power here? I said, no, it's me only. I can hear. I was hearing the song, and then the power organizes everything. It's something to be understood very well, that the power within you, what you have, understands, and understand you also. It is a way of power which is your own power, but you cannot control it. It knows about whenever you are falling, when you are doing wrong, the same power which protects you and loves you, like a mother, will correct you and bring you to the right path. I think now a new century is starting, and so many things have to happen. And all of you must decide that you will do this or that, whatever is your understanding is about spreading Sahaja Yoga. You should try to, all of you should put your mind to it. If women can't go out, they can write down something. They can write about their spiritual ascent or about whatever their experiences are. So in any case, all those who have got also very miraculous photographs, they should send it over here. Very important is because this gentleman is coming here in September and he is going to analyze all of them. So it will be very nice of you if you can send it. Also, you write down about your
different experiences you have had in Sahajya. That will be also a good idea. He told me that he would like to publish a book like that. And now the time has come for us to publish our miracles that have taken place. All of you have had some experience of the miracle. So I have to request you to send you as soon as possible, written well, in English language or in Hindi language or Marathi, because I don't understand other languages. And please don't send me in other languages. We'll have to appoint somebody to translate them in 14 languages, difficult thing. So I would request you to send that. I'm sure today's lecture you will again go through it and understand it and work it out. May God bless you. தாய், தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அறியாமையை அகற்றியிருக்கிறீர்கள். மாயைகளை விலக்கியிருக்கிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். ஒரு குருவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் மிக அழகாக எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறீர்கள். தாயே, தாங்கள் கூறிய வார்த்தைகளில் உள்ள நுட்பத்தை உணர்ந்து நாங்கள் அதன்படி செயலாற்றுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தையும் தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.